நம்ம இன்றைக்கி பார்த்துக்கிட்டு இருக்கிறது பாரம்பரிய வைத்தியம். பாரம்பரிய வைத்தியத்தில் விரல் நடுக்கத்துக்கான மருத்துவம். விரல் நடுக்கம் ஏன் வருது? அதிகமாக புகையிலை பிடிக்கிறவங்களுக்கு குறிப்பிட்ட நாளுக்கு மேலே அந்த விரல் நடுங்க ஆரம்பிச்சிடும். சிலர் பார்த்திங்கன்னா போதை பழக்கம், சாயந்தரம் 6 மணி ஆயிடுச்சுன்னா கை நடுங்க ஆரம்பிச்சிடும். கொஞ்சம் குடித்தா தான் நடுக்கம் நிற்கும்னு அவங்க வரிசையில் நின்று குடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அது இல்லாமல் அதிகமாக புகையிலை போடுறவங்களுக்கு இது மாதிரி சொல்லிகிட்டே போகலாம். விரல் நடுக்கம் ஏன்னா சத்து பற்றாக்குறையில் வர்றது, பயத்தால் வர்றது, செய்கிற தவறுகள் நம்ம உடலை நரம்புகளை பலவீனமாக்கிரும். அதனால் விரல் நடுங்கும். முக்கிய மருந்தாக வேலிப்பருத்தி இலை, வறுத்த முந்திரி பருப்பு, மிளகு, தேன், இதெல்லாம் கூட்டு கலவையாக சேர்ந்து இப்போ மருந்தாக தயாரிக்க போகிறோம். விரல் நடுக்கம் தினமும் தலைவலியே குளிச்சுட்டு தினமும் தலை குளிக்கிற பழக்கம் இருக்கும். அந்த மாதிரி தலையை உணர விடாமல் குளிச்சுட்டு ஈரப்பதத்தோடவே இருக்கிறவங்களுக்கு ரத்த உறைதல், நரம்புகள் வலுவிழந்து போகும், வாத நோய் வந்துடும். நடுக்குவாதம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை போதை பழக்கத்தில் உள்ளவங்களுக்கும் அந்த நடுக்குவாதம் வரும். போதைன்னு எடுத்துக்கிட்டாக்கா அந்த குடிப்பழக்கம், ஸ்மோக் பண்ணுறது, பாக்கு போடுறது, இது எல்லாமே போதை பழக்கம் உள்ளவங்களுக்கும் நடுக்குவாதம் வரும். ரத்தம் குறைவாயிருச்சுனாக்கா அவங்களுக்கு வயசானதுக்கப்புறம் அந்த நடுக்கம் வந்துருச்சுனாக்கா அவங்க எது பயன்படுத்தினாங்களோ அந்த போதைப் பொருளை போட்டால் தான் நடுக்கம் நிற்கும் அப்படின்னு சொல்லி தவறான எண்ணங்களை வச்சுருக்காங்க. அது அப்படி இல்லை. நேரத்துக்கு நல்லா சாப்பிட்டுட்டு, உணவுகளை சாப்பிட்டுட்டு கொஞ்சம் மருந்து எடுத்துக்கிட்டிங்கனாலுமே உங்களுக்கு அந்த கை நடுக்கம், ஒரு சிலருக்கு தலையெல்லாம் நடுங்கும், கை காலெல்லாம் உதறும். அந்த மாதிரிலாம் நடுக்குவாதம் வந்துருச்சுனாக்கா ரத்தம் குறைதல்னால தான் அந்த நடுக்கம் வருது. அந்த விரல் நடுக்கத்தை சரி பண்ணுறதுக்கான மருந்து தயாரிக்கும் முறையை பற்றி பார்க்கலாம். வேலிப்பருத்தி இலை 2 இலைக்கு மேலே எடுக்க வேண்டாம். இப்போ இது கூட 7 மிளகு, முந்திரி பருப்பு ஒரு 5, இதெல்லாம் நல்லா வலுவலுன்னு அரைச்சி எடுத்து வச்சுருக்குறோம். கசப்பு, கார்ப்பு 2ம் சேர்ந்துருக்கும். அந்த கார்ப்பை அதிகமாக சாப்பிட்டுட்டு வாமிட்டு எடுத்துடக்கூடாது அப்படின்றதுக்காக கூட்டு மருந்தோட இனிப்பு சுவையாக தேன் கலந்துடணும். 1 ஸ்பூன் அளவுக்கு கூட தேன் சேர்த்துக்கிறலாம். இதை தொடர்ந்து சாப்பிட வேண்டாம். ஒரு நாள் விட்டு ஒரு நாள் இந்த வேலிப்பருத்தி இலை தொடர்ந்து சாப்பிடக்கூடாது மருந்து. அதனால் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் எடுத்துக்கிட்டே வந்தீங்கன்னாக்கா கூட்டு மருந்தோடு எடுக்கிறப்போ உங்களுக்கு அந்த விரல் நடுக்கும், அந்த கை கால் நடுங்கிறது இதெல்லாம் சரியாகும். அதனால் நேரத்துக்கு சோறு சாப்பிடுங்க. பழக்கம் அந்த ட்ரக்ஸு இந்த மாதிரி பழக்கம், போதை பழக்கங்கள் இருந்ததுனாக்கா அதை குறைச்சிட்டிங்கனாக்கா கை கால் நடுக்கம் நடுங்கிறது சுத்தமாக நின்றும். விரல் நடுக்கத்துக்கு வேலிப்பருத்தி இலை, மிளகு, தேன், முந்திரி பருப்பு, வறுத்த முந்திரி பருப்பு, இது எல்லாத்தையும் கூட்டு கலவையாக அரைச்செடுத்த மருந்து. இது அப்படியே குடிச்சிட்டு வர 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 கொஞ்சம் நாள் ஆக ஒரு 15 நாள் 20 நாள் ஆகும்போது இந்த நடுக்கமானது கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும். தொடர்ச்சியாக சாப்பிட்னா ஒரு நாள் விட்டு ஒரு நாள் இப்படி சாப்பிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த விரல் நடுக்கம் குணமாகும். இந்த விரல் நடுக்கத்துக்கு இது ஒரு சிறந்த மருந்து. இந்த மருந்தை பயன்படுத்தி பயன்பெற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்.